இறைவன் ஒரு நாயை உருவாக்கி பின்வருமாறு கூறினார். நீ வீட்டு வாசலில் மட்டுமே உட்கார்ந்து அங்கே வரும் அனைவரையும் துரத்த வேண்டும். இதற்காக உனக்கு 20 ஆண்டுகள் ஆயுள் தருகிறேன் என்றார். நாய் பதிலளித்தது, கடவுளே, நான் 10 ஆண்டுகளுக்கு மட்டுமே சோர்வின்றி இருக்க முடியும். எனவே 10 ஆண்டுகள் போதும் என்றது. கடவுள் சொன்னார், சரி, உன் விருப்பப்படியே ஆகட்டும் என்றார். பிறகு இறைவன் ஒரு குரங்கை உருவாக்கினார். நீ பூமிக்கு போய் உன் செயல்களால் மனிதர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். உனக்கு 20 ஆண்டுகள் ஆயுள் தருகிறேன் என்றார். குரங்கு சொன்னது, 20 ஆண்டுகள் எனக்கு மிக அதிகம். 10 ஆண்டுகள் இருந்தால் போதும் என்றது. கடவுள் சொன்னார், சரி, உன் விருப்பப்படியே ஆகட்டும் என்றார். அடுத்ததாக இறைவன் ஒரு பசுவை உருவாக்கினார். நீ மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு உணவை வழங்கி குழந்தைகளுக்கு பால் கொடுக்க வேண்டும். உனக்கு 60 ஆண்டுகள் ஆயுள் தருகிறேன் என்றார். பசுவோ, ஆஹா, 60 ஆண்டுகள் எனக்கு மிகவும் அதிகம். 20 ஆண்டுகள் மட்டும் போதும் என்றது. கடவுள், சரி, உன் விருப்பப்படியே ஆகட்டும் என்றார். முடிவில் கடவுள் மனிதனை உருவாக்கினார். நீ பூமிக்கு சென்று உன் விருப்பப்படி மகிழ்ச்சியாக வாழ். நன்றாக சாப்பிடு, காதலை அனுபவி, உனக்கு வேண்டியதை செய். உனக்கு 20 ஆண்டுகள் ஆயுள் தருகிறேன் என்றார். மனிதன் கேட்டான், 20 ஆண்டுகள் மட்டுமா? அது மிக குறைவு. பசுவின் மிச்சம் இருக்கும் 40 ஆண்டுகள், குரங்கின் 10 ஆண்டுகள், நாயின் 10 ஆண்டுகள் என எல்லாவற்றையும் எனக்கே கொடுத்து விடுங்கள். இறைவன் சிரித்துக் கொண்டே சொன்னார், சரி, உன் விருப்பப்படியே ஆகட்டும் என்றார். ஆனால் அங்கேதான் ஒரு சூட்சுமம் இருந்தது. முதல் 20 ஆண்டுகள் மனிதன் குழந்தையாய் விளையாடி மகிழ்ந்தான். அடுத்த 40 ஆண்டுகள் பசுவை போலவே குடும்பத்திற்காக கடினமாக உழைத்தான். அதற்கு பிறகு வந்த 10 ஆண்டுகள் குரங்கை போல தன் பேரப்பிள்ளைகளுடன் விளையாடினான். கடைசி 10 ஆண்டுகள் ஒரு நாயைப் போல வீட்டு வாசலில் அமர்ந்து கொண்டு வரும் போவோரை எல்லாம் குறை கூறிக்கொண்டே காலத்தை கழித்தான். இப்படித்தான் மனிதனின் வாழ்க்கை அமைந்தது. இந்த கதை பற்றிய உங்கள் கருத்தை பதிவிடுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் தட்டிவிடுங்கள். Download ShareChat.